அதை பார்த்துருப்பீங்க வீடியோட போட்டிருப்பேன். அச்சோ வந்து இது வளர்த்தான் சொப்பினுக்கு நூல் ஒன்று கட்டி தெரிவினா ஏசி ஒத்துவிராதவர்கள் அப்போ ஏசியை நிற்பாங்க. ஊனமுற்றவர்கள், வாய் பேசாதாக்கள், கண் தெரியாதவர்கள் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். அவதானம். அப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் சென்னையில் தான் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஃப்ளைட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஃப்ளைட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி போய்கொண்டிருக்குது நாட்கள். என்னென்று சொன்னால் இன்றைய காணொளி வந்து நைட் லைஃப் எப்படி இருக்கு, இன்றைக்கு நைட்டுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் வேண்டி இருக்கிறோம். சாப்பாடு உங்களுக்கு காட்டிட்டு சில விஷயங்களை கேட்கறதுக்காண்டி தான் வந்தாங்க. என்னம்மா எப்படி இருக்கு இந்தியாவில் விலைவாசிகள் வந்து எப்படி, இந்திய மக்கள் எப்படி, இவ்வளோ நாள் நீங்கள் நாங்கள் போட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியா நாட்கள் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி. என்ன எல்லாமே நல்ல மனிதர்கள். இந்த வீடியோவுக்கு புதுசா யாராச்சும் வந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ப என்ன மாதிரியாமா இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இந்தியா? எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு வந்தது ஒவ்வொரு வீடியோவை தான் கேக்குறீங்க. நாங்க வந்த தங்கச்சின்ற மூலிகை வைத்தியத்துக்கு வந்தோம். அதாவது நாங்கள் வந்து எங்களோட தங்கச்சின்ற ஒரு இயற்கை வைத்தியம், அதாவது மூலிகை வைத்தியம் ஒன்றுக்காண்டி தான் வந்த நாங்கள் இங்கே. அப்போ வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால், வந்த இடத்துல வந்து நாங்கள் சரியாக மூலிகை வைத்தியங்களை மேற்கொண்டிருக்கணும். அதை வந்து நிறைய போத்தல்களில் கேரள மூலிகை வைத்தியங்கள் வந்து செய்திருக்கணும். செய்தவங்களுக்கு தந்து விடுவினம். அங்கே கொண்டு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து குடிக்க சொல்லி அவங்க சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் குடிக்கணும். வேணாம்மா அப்படி செய்ய சொல்லி தந்து விட்டுருக்கணும். அதே வந்து செய்யணும். மற்றது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து மெட்டோ பெட்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வைத்தியசாலை ஒன்று இருக்குது. பிறவியிலேயே வந்து ஊனமுற்றவர்கள், வாய் பேசாதாக்கள், கண் தெரியாதவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த வைத்தியசாலையில் வந்து சுகப்படுத்துகிறாங்க. அதை எப்படி சுகப்படுத்தினோம், என்னென்று சுகப்படுத்தினோம் தெரியல, ஆனால் செய்கிறாங்க. என்னம்மா அங்கே ஏன் நீங்கள் போகிறீங்க? நீங்கள் ஊனமுற்றவரோ? ஊனமுற்ற ஆக்கள் யாரும் ஊனமுற்றாக்கள் யாராவது தெரிஞ்ச சொன்னா நீங்க கொண்டு வரலாம். நீங்க சென்னையில இருந்து ஒரு மணித்தியாலம் காணத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. ஊத்தண்டி என்று சொல்லி ஒரு இடத்துக்கு தாண்டி இருக்கு. தங்கச்சிக்கு ஏசி ஒத்து வராது கொண்டா நிப்பாடி வரும். ஏசி ஒத்து வராதவங்க அப்ப ஏசியை நிப்பாடி பாத்தீங்களா? தங்கச்சி காதடைச்சு எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க. இன்றைக்கு தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, காதடைச்ச ஆளுக்கு காதெல்லாம் இதுமி இரவு அணித்திரை இல்ல. அப்ப அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு சொன்னா வைத்தியம் பார்க்க போக வந்து ஓகேயா இருக்கு, ஒண்ணுமே காட்டுது இல்ல. சும்மா வந்து ரூம்ல நாங்க இருக்க வந்து மூச்சு இழுத்து இதுமி அப்படி கணக்க பிரச்சனைகள் வந்து அவருக்கு இருக்கு. அப்ப இப்ப சரியா இரவு 7-7:30 நம்ம 7:30 சாப்பாடு வந்து பாருங்க வேண்டி வச்சிருக்கிறோம். முட்டை தோசை பாப்பம். தோசை எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லி ஓபன் பண்ணுங்க. தோசை அன்பாக்சிங் வீடியோ மறைக்கிறீங்க. தோசையை வந்து அன்பாக்ஸ் பண்ணினோம் பாருங்க அப்படின்னு. எல்லாருமே வந்து ஃபாரின்ல இருந்து வந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏதாவது போன் கொண்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது வந்து இது புதுசா டிஃப்ரெண்டா தோசை அன்பாக்சிங் பாப்போம் அப்படின்னு பாருங்க. இங்க வந்து எல்லா கறிகளும் வந்து சொப்பின் கட்டி நூல் ஒன்று கட்டி தெரிவினம். இங்க வந்து எல்லா கடையிலையும் வந்து இது வழக்கம். சொப்பினுக்கு நூல் ஒன்று கட்டி தெரிவினம். இது தோசையா இல்லாட்டி எதுவும் ஷர்ட் ஒன்று காட்டி சின்ன பிள்ளைகளுக்கு போற ஷர்ட் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு. என்னமா சாம்பார். இது வந்து தயிர் சாதம். தயிர் கொஞ்சம் பழுதா போய். இது வந்து பகல் வேண்டினாங்க தங்கச்சி சாப்பிடல. இது வந்து வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அதை பார்ப்போம். இது வந்து வெள்ளை பூண்டு ஊறுகாய், அதாவது பூண்டு ஊறுகாய்ன்னு சொல்லி இது வந்து எவ்வளவு, இது வந்து ஃப்ரீயா தான் தந்தவே. இந்திய காசு வந்து 1 ரூபாய்க்கு சம்பல் பேக் இப்படி கட்டி இங்க வந்து சம்பல் பேக் வந்து இப்படிதான் கட்டிருப்பீங்க. ஆனா அம்மா சொன்னா எனக்கு இந்த தோசை வேண்டாம். ஆனா நல்லா இருக்கு நினைக்கிறேன், பார்க்க ஆசையா இருக்குமா. இது வந்து சட்னி, சம்பல், சாம்பார். அப்ப இங்க ஒரு பெப்சி போத்தல் என்ன பாசிக்கு 750 மில்லி எவ்வளவுமா? ஒரு 40 ரூபா இல்ல 40 ரூபா கொடுத்தேன். 40 ரூபாய்க்கு இருக்கு. வேற என்ன, வேற வந்து இங்க எல்லாமே விலை மலிவு தான். இன்றைக்கு அளவான சாப்பாடு தான் சாப்பிடுறோம். இங்க வந்து காசுகள் வந்து
ஃபுட் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அது வேஸ்ட் ஏன் வருதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இலங்கையில ஒரு ரைஸ் போட்டு 2 ஆக்குறோம்னு சொல்லுவோம். இங்க அப்படி ஒரு ரைஸ் போட்டு 2 ஆக்குறோம் சொன்னா 4 பேர் வச்சு மாதிரி வரும். அவ்வளவுத்துக்கு ரைஸ் கணக்கு வருதுங்க. அப்ப அதால நாங்க அளவளவா தான் இப்ப கேட்டு நாங்க வேண்டுறோம். அச்சோ குளிக்க போடுற கீழே அப்படி பறந்துட்டு பயந்து போனா என்னடா ஐயோ பயந்தே போனேன். வந்து சட்னி 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 இல்ல சட்னி சம்பல் சம்பல் இது சம்பல் சட்னி சாம்பார். என்ன கேளுங்க உங்களுக்கு என்ன பிள்ளை. இன்னும் ஒரு விஷயம், யாரை பார்த்தாலும் ராமேஸ்வரத்துல இருந்த ஆண்டுக்காக தான் துவங்கும். 87ஆம் ஆண்டு இருந்தாண்டு அவங்களுக்கு வந்து அது மறந்தே இருக்கு. அந்த ஞாபகங்கள் வந்து யாரை பார்த்தாலும் அந்த பிளைட்ல வந்து பயன்படுத்தினது ஞாபகம் மஜான்ச்சு. பிளைட்ல இருந்தா சரியான பயம். ஆமா அந்த போய்க்கேம் இப்படி என்ன எல்லாம் சரியான பயம். பிளைட் வீடியோ வந்து என்ன பாத்துருப்பீங்களா? அம்மா பயந்தவ, நானும் பயந்தேன். நான் பயப்பட இல்லை, நீங்க பயப்பட இல்லையோ? ஜான்சன் தான் தங்கச்சி ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுங்க. இப்ப வந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது? எப்படி ஃபீல் பண்றீங்க? அடிக்கடி வந்து கோவம் இல்லாம தங்கச்சி வருத்தங்கள் தானே. நீங்க பேசுவோன்னா சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் கிறிஸ்டினா, இது தோசை. இப்போ நாங்க சாப்பிட போறோம். ஒயில விடுங்க. இங்க தோசைகள் வந்து பாருங்க டேஸ்டா இருக்கு. இங்க அந்த பெரிய தோசைகள் வந்து இது எவ்வளவு தோசை வாங்கினா? 2 தோசையும் டீ 160. பெரிய தோசை. சாம்பார் இங்க எல்லா சாப்பாடுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆமா சாம்பார் இருக்கு, சாப்பிடுங்க. எல்லாம் செட்டுமா என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. மற்ற பிரச்சனை இல்ல, சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. நான் கூட்டமா வந்துட்டேன். சரியாக நான் கிளீன் பண்ணும். சரியாக ஊற்றி சொல்லுங்க. மற்ற கொமெண்ட்ல பார்த்துனாங்க யார ஒரு ஆளுங்க தங்கச்சி நல்ல பாசமா டயானா குட்டி மெசேஜ். உண்மையாவே எனக்கு அந்த கொமெண்ட்ஸ் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டயானா குட்டி எனக்கு கிடைக்கிறா. அப்ப நீங்க வந்து எங்களை நேரடியா தொடர்பு கொள்வீங்க. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா நான் தான் கமெண்ட் பண்ணேன். இல்ல நீ இப்படி பண்ண மாட்ட. அவ அப்ப கதைப்பாண்டு வெயிட் பண்றேன். அப்ப என்னன்னு சொன்னா வைத்தியத்துக்காண்டி வந்த நாங்கள் சரியான போட்டு இடங்களையும் சுத்தி பார்த்துனாங்களே. என்ன வைத்தியம் பார்த்துட்டு மிச்ச நேரங்கள்ல வந்து இருக்கிற இடங்களையும் சுத்தி பார்த்து ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றோம். இங்கே கவலையாவே இருக்கக்கூடாது. இப்பதான் விளங்குது வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. இங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த ரூமுக்கு இருந்ததுதான் இதுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. வெறுக்குது வாழ்க்கை. 4 சிவருக்கு டிவிஎம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வெளியே தெரியலாது பெருசா. அங்க ஒருத்தரும் தெரியாது. மற்றது பொம்பளை தெரியலாத. இப்பதான் பிள்ளைங்க வெளிநாட்டுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட முடியும். நம்ம அப்படியே மைண்ட் டிப்ரெஷன் ஆகுது ஒரே இடத்துல இருந்து. அது என்னன்னு சொல்றேன்னு தெரியல. அதனால இன்றைக்கு நாங்க சும்மா அப்படியே ஃபன்னா வழியில போய் 3 பேருமே போய் சாப்பாடை வாங்கி கொண்டு வெளியில வந்தாங்க. மற்றது இந்தியா அப்படியோ தெரியாது எங்களுக்கு. ஆனா இந்த இடம் வந்து நல்ல சேஃப்டியான இடம். எல்லாமே தமிழ் ஆக்கள், கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாதிரி தான். ஆக்களும் வந்து ஓகே நல்ல மாதிரி ஆக்கள். அன்பா பழகுவினம் வீடியோ கொஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்களும். நல்ல மாதிரி பழகுற எல்லாம். அப்ப நாங்க சாப்பிடுறத நான் பார்த்து என்ன சொல்றது. சரி, அப்ப அம்மா இந்த நேரத்துல ஒரு பாட்டு ஒண்ணு படிங்க. இங்க போவோமே நம்ம மாடிக்கு. பாட்டு படிங்க. அம்மா பாட்டு படிக்க போறாங்க. உச்சாங்குறி அம்மா பாட்டு படிக்க. என்ன பாட்டு சொல்லுங்க? ஏதாவது ஒரு பாட்டு படிங்க சும்மா.
வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனிதனை இன்னும் பார்க்கலையே. வேற சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். பாட்டு பாட சொன்னா பாட்டு இன்ட்ரோ கொடுத்து 2 3 மனிதர்க்கு ஏது பலம். நிறைய உறவுகள் அங்க கேட்டிருந்தீங்க என்ன நடந்து என்ன சொல்லி தங்கச்சியை காட்டியிருந்தோம். ட்ரீட்மெண்ட்ல போய் கொண்டிருக்கேன். அப்ப நீங்களே நினைப்பினம் நாங்க இங்க வந்துட்டு சுத்தி கொண்டு திரியிறோம். நாங்க சுத்துறதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ டைம் இல்ல, இங்க இருக்கலாம். நீங்க வருத்தமண்ட வந்து என்ன காட்டி கொள்ளாம தான் சுத்தி கொண்டு திரியிறோம் ஃப்ரீ டைம். மற்ற இன்ஜினியர் சொன்னா இங்கதான் அந்த ஆட்டோவை பார்த்து நான் ஆட்டோ கேஸ்ல ஓடுது. 100 ரூபாய்க்கு கேஸ் அடிச்சா 30 கிலோமீட்டர் ஓடுது. கேஸ் முடிஞ்சாதான் பெட்ரோல் யூஸ். கேஸ் முடிஞ்சாதான் பெட்ரோல் ரிசர்வுக்கு பாதிப்பாங்க. அவ பாருங்க ஒரு வளர்ச்சியா நாடு என்ன நினைக்கிறேன். விலைவாசி எல்லாம் சரியான குறைவு, ஆனா உழைக்கிறது கஷ்டம். இங்க உழைக்கிறது சரியான கஷ்டம். நீங்க நேற்று முதல் நாள் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த காணத்தூர்ல வந்து நிறைய தமிழ் ஈழத்தமிழாக தான் கூட இருக்கணும். யுத்த காலத்திலிருந்து வந்து இங்க அப்படியே வந்து இருக்கணும். இங்கேயே பாஸ்போர்ட் ஐசிலாம் செஞ்சு இங்கே இருக்கணும். இலங்கைக்கு வர முடியாத சூழ்நிலை என்ன. அதால வந்து இந்த இடம் கொஞ்சம் பெண்பான இடமா இருக்கு. அவைக்கு வந்து புலங்கு மங்களை பற்றி நீங்க சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்களா. எவ்வளவு ஒரு பெண்பா வந்து எங்களோட பழகினம்னு சொல்லி என்ன. அப்ப இந்த வீடியோ வந்து என்னதுன்னு சொன்னா இன்றைக்கு நைட்ல வந்து நாங்க என்ன செய்யறோம் அவ்வளவுதான். நைட் வேற ஒண்ணுமே பெருசா இல்லை. இப்படித்தான் இங்க இதுதான் ஆக்கள் படுக்கிற இடம். குப்பையாதான் வச்சுட்டு நம்ம எப்பவுமே அதோட ஷூகேஸுகள், அதுல போன் சார்ஜரும், டிவி ஒன்று இருக்கும், ஃபேன், அவ்வளோ நம்ம வேறு ஒன்றும் இல்லை. அதை பார்த்துருப்பீங்க. வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். வீடியோ முடிங்க நீங்களே ஏச்சு சொல்லி முடிங்க. ஆண்டவர் துணையோடு நாங்கள் நல்லபடியா போய் சேர வேணும். எங்களை அனுப்பி வச்ச தாய் மீண்டும் நல்லபடியா எங்களை ஸ்ரீலங்கா அனுப்பி வைப்பாண்டு மண்டாடு. சரி, என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாங்க போயிட்டு இருக்க அது ஒரு பக்கம். அதுலயே இருக்காம கொஞ்சம் சுத்தி பார்த்து ஃபெம்பலாவும் இருக்கிறோம். சரி, ஓகே, பாப்போம். எல்லாம் ஓகே ஆகும் நம்பிக்கையில தான் இருக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் தான் தேவி. பாய். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு. ஓகே, பாய் 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 பாய்.